புலவர், பிலிட்டு, டிலிட்டு, எம்லிட்டு, எம்ஏ, எம்எடி, எம்ஃபில், பி. இவங்க செப்பரேட் ஆகிட்டாங்கன்னா அது நடக்காமல் போயிடுமோ அப்படின்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பீக்கில் இருந்து அவனோட ஸ்போர்ட்ஸை வந்து விட்டுட்டு அப்போ முதல்ல நான் நின்னது என்னன்னா, இங்கே நீ கெட்ட வார்த்தை பேசினா நானும் பேசுவேன். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். என் தம்பிதான் என்னை ஆளாக்கினான் என்று அக்காக்களும் அண்ணன்களும் சொல்லக்கூடிய தம்பிகள் ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அக்காக்களும் அண்ணன்களும் இருக்காங்க. முதல்ல நான் இந்த பக்கம் அக்காக்கள் அண்ணன்கள் இருக்கக்கூடிய பக்கம் தான் வரேன். இப்ப இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். என்னோட தம்பி வந்து நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன்னா என் தம்பி தான். என்ன படிச்சு என்ன வாக்கியிருக்காரு, உங்களை என்னவா ஆளாக்கியிருக்காரு? புலவர், பிலிட்டு, டிலிட்டு, எம்லிட்டு, எம்ஏ, எம்எடி, எம்ஃபில், பிஹெச்டி. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. என்னவா இருக்கீங்க நீங்க? நான் தலைமை ஆசிரியராக இருந்து இப்போ பிரைவேட் காலேஜில் பிரின்சிபாலாக இருக்கேன். யார் யாவரு மற்றவங்க என் தம்பி என்னை இப்படி ஆளாக்கினார். ஒருத்தன் சார், என் தம்பி மட்டும் இல்லை, அது படிக்கட்டும். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி. அது வந்து வேலைக்கு போட்டோம், படிச்சு வேலைக்கு போட்டோம், அப்புறம் அது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றது நின்னா. நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உட்காரு. ஆக்சுவலாக அவன் வந்து ஒரு நேஷனல் கிக் பாக்ஸிங் பிளேயர். வீட்டில் வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப சண்டை, விச் மீன்ஸ் ரொம்ப வந்து எனக்கு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க மேரேஜுக்கு. பீக்கில் இருந்து அவனோட ஸ்போர்ட்ஸை வந்து விட்டுட்டு வீட்டில் வந்து எனக்காக பேசி அவன் ஸ்போர்ட்ஸே விட்டுட்டான் சார். உங்களுக்கு அது கெரியர் தானே. செப்பரேட் ஆகிறதா தான் இருந்தாங்க அப்பா. எப்போ வேணால் வந்து டிவோர்ஸ் ஆகிடும்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு தைரியம் இருக்காது. எனக்கு எங்கள் அக்காவோட கல்யாணம் நடக்கும்போது அம்மா, அப்பா, நான், அக்காவோட ஹஸ்பண்ட், வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. எனக்கு இந்த குடும்பத்தில் எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து அப்படி வீட்டில் மாட்டேன். ஆனால் இவங்க செப்பரேட் ஆகிட்டாங்கன்னா அது நடக்காமல் போயிடுமோ அப்படின்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பெருசாக படிக்க மாட்டேன் நான். 10th கூட லைட்டாக தான் அப்படி தான் ஏதோ பாஸ் மார்க் தான் எடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் அக்காவை பார்த்து தான் தெரிஞ்சுது, படித்தாதான் நம்ம பேச்சை கேட்பாங்க. ஏன்னா அவள் பேச்சை மதிக்கவே மாட்டாங்க. நேற்று வரைக்கும் மற்றவங்க தான் மதிக்காமல் இருந்தாங்க, இப்போ பெற்றவங்களும் மதிக்க மாட்டேங்கிறாங்கடா. காலேஜ் முடிக்கிற வரைக்கும்லாம் கல்யாணம் பண்ணாதெல்லாம் இல்லை, மாப்பிள்ளை வருது பார்த்து நீ வந்து வெளில நில்ல, அவ்வளோதான். ஆனால் எப்போ அவள் படித்தாலோ அப்போ அவள் பேச்சை கேட்குறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் படிக்கிறேன்டா, கேட்டுக்க, ஸ்போர்ட்ஸாக பண்ணுறேன்டா, எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் இறங்கி பண்ணேன். 12th நல்ல பர்சன்டேஜில் வெளில வந்தேன், 80% வெளில வந்தேன். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்க. நேஷனல் லெவல் வரைக்கும் கிக் பாக்ஸிங் போனேன். ஆனால் அந்த பீக்கில் அதுக்கு அடுத்து இன்டர்நேஷ்னல் மேட்ச் போனோம். ஆனால் அப்போ தான் வந்து ரொம்ப முக்கியமாக நான் வீட்டில் பேசணும் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ அதனால் நின்று பேசி அவங்கள வந்து திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண சார். நான் உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. மாதிரி ஒரு குரூப் போட்டோக்குள்ள எல்லாரும் மனசார வந்து நிக்கிற மாதிரி பண்ணணும்னு அது என்னென்ன எஃபர்ட்லாம் எடுத்தீங்க, என்னென்ன பண்ணீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். ஆனால் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பவர்ஃபுல்லான ஆள் வீட்டில். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அவர்கிட்ட யாரும் எதுவும் பேச முடியாது. ப்ளஸ் வீட்டில் வந்து வர்பலாக வந்து வயலன்ஸும் இருக்கும். வர்பலா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கொஞ்சம் கெட்ட வார்த்தைகள்லாம் நிறைய இருக்கும். அப்போ முதல்ல நான் நின்னது என்னன்னா, நீ கெட்ட வார்த்தை பேசினா நானும் பேசுவேன். அது தப்பு ஆக்சுவலா. ஆனால் அது அங்கே அவருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இடிச்சிருக்கு சார் அந்த மனுஷனுக்கு. பசங்க சைக்கிளில் விழுந்து கற்றுக்க மாதிரி தானே பெற்றவங்க புள்ள வளர்க்குறதையும் தப்பு பண்ணி கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கப்புறம் நீ வீடு ரோடு கிடையாது, ரோட்லேயே பேச மாட்டேன், அப்போ ஏன் வீட்டில் பேசுகிற? அப்போ நீ பேசாத.
மற்றவங்க மாதிரியே நான் இருந்துட்டேன். அவன் மற்ற பசங்க மாதிரி இல்லைன்றது நமக்கு லேட்டாக தானே புரியுது. அப்படின்னு நான் சொன்னதும் எங்கேயோ அவர் மனசுலயும் ஈரம் இருந்திருக்கு. அதனால வந்து அது அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே அவர் எந்த ஒரு விஷயமும் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஸோ அதுவாக இருக்கட்டும். அப்புறம் இதுக்கும் ஸ்போர்ட்ஸ் விட்டதுக்கும் என்னடா கனெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்குலாம். உங்களை எப்படி பார்த்தப்ப அம்மாவையும் அப்பாவையும் அவங்க பேசி சிரிக்கிறதா இது மாதிரி எதை பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைவாகவும் சந்தோஷமா வந்து? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. 2 பேரும் சேர்ந்து என்ன திட்டினாங்க சார். அது சரியான சந்தோஷம் சார். மணி 10 இன்னும் கூட வரல பாருங்க. உண்மையிலேயே சொல்லணும்னா நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். என்னடி இவன் இப்படி பேசிட்டு இருக்கான், இன்னைக்கு அவன் வரட்டும் என்ன பண்றேன்னு பாரு. ஆமா இல்ல என்ன ரிஜுவானே என்ன நீ இப்படி பண்ற அப்படின்னு 2 பேரும் பேசும்போது அது ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு நீ எதுவும் அடிக்கல? இல்ல நான் எதுவும் தப்பு பண்ணல. உண்மையை சொல்றா? இப்பயும் நான் போன்ல காட்டுறேன். எங்க அம்மாவும் அப்பாவும் ஒன்னா உட்கார மாட்டாங்க. எங்க அம்மா உட்காராது, எதிர்த்து ஓடிடும். அதனால எங்க அம்மா எங்கேயாவது தப்பி தவறி உட்காந்துருந்தாங்கன்னா நான் தூரத்துல இருந்து போட்டோ எடுத்துருவேன் சார். அவங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்கணுன்றதே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும் சார். சந்தோஷமா இருக்கும். எப்படி இருக்கும்? பேரண்ட்ஸுக்கும் தெரியணும். ஏன்னா முதல்ல நீங்க சில முடிவுகள் எடுக்கிறீங்க, ஆனால் அந்த வீட்டுக்குள்ள இருக்க பிள்ளைகள் எவ்வளவு நடுக்கத்தோடும் பயத்தோடும் இன்செக்யூரிட்டியோட இருப்பாங்கன்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆக்சுவலாக நம்ம தமிழ் குடும்பங்களுக்கு இது ஒரு மெசேஜ்னு நினைக்கிறேன் நான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். கவலைகள் அப்புறம் கற்பனைகள், நாளைக்கு இப்படி இருக்கும் என்னன்னு தெரியலையே, இந்த சின்ன சின்ன பயங்கள் இருக்குல்ல அது ரொம்ப பெருசு. இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ.